ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்கொன் சீசன் 3 எபிசோட் 18 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் 4 டேஸாக நடக்குது. இந்த டைமிங்ல எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே வீட்டுக்கு போகல. இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்கொன் சீசன் 3 எபிசோட் 18. மிஸ்ஃபிட் கிளாஸ் எல்லாருமே செகண்ட் இயர் போறதுக்குள்ள டாலர் ரேங்க் அடைஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவங்களால ராயல் கிளாஸ் ரூம்ல இருக்க முடியும். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இது நாள் வரைக்கும் டீமன் வேர்ல்டுலயே யாரும் பார்க்காத ஒரு ப்ளூமிங்க நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த லெஜண்ட் லீஃப் ப்ளூம் ஆகுது. வா, இது பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு டோரோ பிரதர்ஸே அதை பார்த்து ஆச்சரியப்படுதாங்க. இது ரொம்ப ஃப்ளஃபியான ஃப்ளவர், இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோவோ ஷாங்ஸோன்னு நினைக்கிறாங்க. ஹீரோவா பாட்னி கிளாஸோட ஃபர்ஸ்ட் லெசன்ல இதை தான் ப்ளோம் பண்ண வச்சிருப்பான். ஹீரோமா நீ சாதிச்சிட்ட அப்படின்னு சாலமன் வரவும் கிராண்ட்பா இந்த லெஜண்ட் லீஃப் இதை ஆல்ரெடி நம்ம அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள சரி இருமா இதுக்கு மேலேயும் நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து ஒன்னா நெல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாலமன் சொடக்கு போடவும் நம்ம ஹீரோக்கோ லேடுக்கோ யங் கிங்கான காஸ்டியூம் வருது. இதுக்கு மேலேயே லேட் பண்ணாம அவார்ட் செரமனியா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சாலமன் சொல்றான். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலோட வின்னர்ஸான யங் கிங் ஹீரோமா அண்ட் ஷாங்ஸ் லீட் 2 பேரும் இப்போ முன்னாடி வாங்க. நீங்க 2 பேருமே இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல உங்களோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் போராடி இருக்கீங்க. லெஜண்ட் லீஃப் அடைஞ்ச ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க. சோ உங்களுக்கான அவார்ட் இதோ அப்படின்னு சொல்லி சாலமன் அவங்களோட ரேங்க் 2 டாலர் ரேங்கா ப்ரமோட் பண்றான். செகண்ட் ரேங்க்ல இருந்த லீடு 4th ரேங்க் வரான். நம்ம ஹீரோவா 4th ரேங்க் போறான். இப்போ நம்ம ஹீரோவா வளச்செடுத்து போட்டோ எடுத்துட்டு இருக்கா. மிஸ்பிட் கிளாஸியா அவங்க பெருமைப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி ஆகுறாங்க. பிரசிடென்ட் ஆமரி ஹீரோமா ஜெயிச்சதுல சந்தோஷமான்னு கேட்கவும் நான் ரொம்பவே ஹாப்பி, ஐ மீன் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் சேஃபா முடிஞ்சதுல அதை சொன்னேன் அப்படின்னு சொல்றா. என்னோட மைக்கு ஏன்டா புடிங்கிட்டு போறேன்னு சாலமன் கேட்கறான். 3rd பிளேஸ்ல இருக்கிறது கோகோ ஆர்பஸ். பெட் ரேங்க்ல இருந்து உன்னை கிமலுக்கு ப்ரமோட் பண்றான் அப்படின்னு கேலகோ சொல்லிட்டு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அப்புறமா வந்து என்ன தனியா பாரு அப்படின்னு சொல்றான். இனிமே அப்ப நீ நம்பர் 3 ஆர்பஸை பார்த்து கேட்கறாங்க. அடுத்தது சாப்ரோ சாப்நாத், அவனையும் கிமலுக்கு ப்ரமோட் பண்றாங்க. சூப்பர்ல அப்படின்னு டோரோ பிரதர்ஸ் நினைக்கிறாங்க. ஆஸ்மோடியஸ் 5th ரேங்க்கு போயிருக்கலாம், ஆனா அவன் ஃபோர்ஃபிட் ஆனதுனால அதே ரேங்க்லயே தான் இருக்கான் அப்படின்னு கேலகோ சொல்லுவோம். மாஸ்டர் நானும் இப்ப டாலர் ட்ராக்ல இருக்கோம், நீங்க 2 பேரும் ஒரே ரேங்க்னு ஆஸ்மோடியஸ் ஹாப்பியா இருக்கான். அடுத்ததா டோரோ பிரதர்ஸ் உங்களை கிமல் ரேங்க் இம்ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்லையா நீஜரோ காமெடி பண்ணுவோம். கிங் சிஸ்டம்ல இது இம்ப்ரூவ்மெண்ட் தான் அப்படின்னு நீரா சொல்றான். கேலகோ கிட்ட இருந்து மைக்க புடுங்கி அடுத்த பிளேஸ் அகாரேஸ் கோயமான் ஒரு கேஸ்ல கட்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கீங்க. உங்களால தான் இந்த வருஷம் ஃபோர்ஃபிட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு அப்படின்னு அவங்க 2 பேரையும் கிமல் ரேங்க்கு ப்ரமோட் பண்றாங்க. மைலா நீங்க சாதிச்சிட்டீங்க அப்படின்னு அகாரேஸ் எல்லாரும் வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அடுத்தது பீஸ்ட் கண்ட்ரோலர், இது நாள் வரைக்கும் யாருமே பண்ணாத பீஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி ஒரு கிங்டமே கிரியேட் பண்ணி வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ண ரோக்கல் அண்ட் காமவி கிமல் ரேங்க்கு ப்ரமோட் பண்றா அப்படின்னு சொல்றாங்க. ஃபாரஸ்ட்குள்ள இருந்து பீஸ்ட்மே அதுக்கு ஆரவாரம் பண்ணுது. கிளாரா வந்து அவளை கங்க்ராச்சுலேட் பண்றா. எலிசபெத் அவ கூட சேர்ந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவளை பெட் ரேங்க்கு ப்ரமோட் பண்றாங்க. இந்த வருஷம் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை சிறப்பா நம்ம முடிச்சிட்டோம், எல்லாரும் உங்க ஆஃப்டர் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சாலமன் சொல்றான். சோ இப்ப பாட்டை போட்டு விடுறாங்க. நம்ம மிஸ்ஃபிட் கிளாஸோட ஸ்பெஷல் டீச்சர்ஸ் எல்லாருமே அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. யோ ப்ரொஃபசர் ராபின் எங்கயா இருக்க, அவ ஸ்டூடெண்ட்ஸ் ஜெயிச்சிருக்கோம், யோ ராபின் எங்கயா போன அப்படின்னு லீட் ராபினை தேடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்பட்டோஸ் தேடிட்டு இருக்கான். பார்பட்டோஸ் மருந்து மேல இருந்து நம்ம ஹீரோ மேல வந்து தாவரா. நான் சொல்லி கொடுத்தது ஒழுங்கா கேட்டியா, ஃபர்ஸ்ட் டே எல்லா இன்கிரீடியன்ஸையும் சாப்பிட்டுட்ட, என்னடா பிளான் பண்ணிட்டு இருக்க, ஆனாலும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண இருமா, நீ சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அவ பாராட்டுறா. அவன் நம்ம ஹீரோவை பாராட்டணும் தான் நம்ம ஹீரோவை எதிர்பார்த்தான். ஸோ நம்ம ஹீரோ இப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிறான். 4 டேஸா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஃபாரஸ்ட்குள்ளேயே இருந்ததுனால இப்போ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஃப்டர் பார்ட்டி அப்படிங்கிற ஒண்ண கொண்டாடுறாங்க. எல்லாரும் ஆஃப்டர் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு ஆமரி சொல்றா. எல்லாருமே இப்ப செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் எங்க மாஸ்டர் அப்படின்னு சாப்நாத் போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணவும் இது யாரும் டோரோ பிரதர்ஸ் யோசிக்கிறாங்க. சோ தப்பா மாஸ்டர் நினைச்சிட்டு இருக்கோம், இப்பதான் அவங்களுக்கு புரிய வருது. நம்பர் 3 என்ன பண்றா அப்படின்னு ப்ராட்காஸ்ட் பேட்லர்ல இருந்து ஒரு பையன் வரான். உண்மையிலேயே நான் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஃபுல்லா தனியாவா இருந்தேன், என் கூட சேர்ந்து யாரோ ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது. ப்ரொஃபசர் கேலகாவும் அதை விசாரிச்சாரு, ஆனா என் மெமரி சரியா ஞாபகம் இல்ல அப்படின்னு ஆரபஸ் சொல்றான். பிராட்காஸ்டிங்ல பார்த்தப்ப நீ தனியா தான் ஒர்க் பண்ண மாதிரி தெரிஞ்சது, அப்புறமா உன்னை இன்டர்வியூ பண்ற நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இருமாவை இப்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம், வின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஆமரி யோசிக்கிறா. த யங் கிங் பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் 4 பேர் இருக்காங்க, இதுல யார் யங் கிங்னு ஒருத்தன் கேட்கறான். இருமா அவங்க ஏன் இங்க இருக்காங்கன்னு லேடி கேட்கவும் போராட்டங்கள் நிறைஞ்ச ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் இப்போ தான் நான் அவங்கள மீட் பண்ணிருக்கேன், நான் அவங்கள பெரிய விருப்பம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்க மாஸ்டர் முன்னாடி எல்லாரும் வண்டி இடுங்க அப்படின்னு கிளாராவா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நானும் யங் கிங் தான்ப்பா அப்படின்னு லீட் சொல்றான். ஆனா அவனை யாருமே கண்டுக்கிடல. நீங்க தான் எங்க மாஸ்டரோட ஒரிஜினல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் டோரோ பிரதர்ஸ் ஜாஸ் அண்ட் ஆலிசரை போய் மீட் பண்றாங்க. சாப்நாத்துமே அவங்க மாஸ்டர் சர்பன் ஃபர்ஃபர் அப்படிங்கறத ஆஸ்மோடியஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்றான்.
சொல்றான். நான் ப்ரொஃபசர் பாலம் கிட்ட நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண. இவ தான் ஏன் என் கூட ஒட்டிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சாப்நாத் சொல்றான். மை குயின் உங்க கண்ட்ரியில எங்களை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லவும் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் டைத்துல நான் ஒரு கிங்டம் உருவாக்குனது என்னமோ உண்மைதான். அதை நினைச்சு பார்த்தா இப்ப எனக்கே கடுப்பா இருக்கு. ஆனா அப்படிலாம் பண்ண அப்படின்னு குரோக்கல் யோசிக்கிறா. குரோக்கல் ஈவில் சைக்கிள்ல இருந்து நார்மலா மாறிட்டா அப்படின்னு லீட் பாக்குறான். மை லார்ட் அப்படின்னு அகரிச சுத்தி எல்லா பண்ணுங்களும் இருக்காங்க. குரோக்கல் அதோ இருக்கா அவகிட்ட பேசணும் அப்படின்னு அகரிச கோயமானும் போறாங்க. கண்டிப்பா மை லார்ட் ஒரு நாள் நீங்க திரும்ப வருவீங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு டசாங்கா காமெடி பண்றா. ஓ ப்ரொஃபசர் கேலகோ அப்படின்னு ராபின் வரவும் அப்புறமா பேசுறான்னு கேலகோ சொல்றான். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லவும் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு நம்ம ராபினை தூக்கி போடுறான். நீங்க சொன்னது கரெக்ட் தான் ப்ரொஃபசர் பாலம், ஆரபஸ் மெமரியில எதுவுமே ஞாபகம் இல்ல, அந்த மேட்டரை அப்புறமா ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேலகோ சொல்லவும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கத்திட்டு இருக்காங்க. எப்போவும் சைலன்ஸ் அப்படின்னு கத்துவீங்களே, கத்தலையா அப்படின்னு பாலம் கேட்கவும் எல்லாரும் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் என்ஜாய் பண்ணட்டும். அது போக இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா நான் கிளாஸ்ல ஹோம் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோ அவனை சமன் பண்ணிதான். ஹீரோமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் சாரி ப்ரொஃபசர் கேலகோ, எல்லாருமே உங்களை பார்க்கணும்னு கேட்டாங்க, அதான் சமன் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மிஸ்ஃபிட் கிளாஸ் திரும்பவும் எப்பவும் போல பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறாங்க. சோ ஒரு வழியா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க. மாஸ்டர் எப்பனாலும் எனக்கு கால் பண்ணுங்கன்னு ஆஸ்மோடியஸ் சொல்றான். சோ கிளாராவும் ஆஸ்மோடியஸ் இப்ப அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. என்ன பிக்கப் பண்ண வந்ததுக்கு தேங்க்ஸ் டேவிட் அப்படின்னு ஆஸ் சொல்றான். 4 நாள் அவங்கள பார்க்காம ரொம்பவே மிஸ் பண்ணேன், வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் ஏ அப்படின்னு சொல்லி கிளாரா கத்தவும் குழந்தைங்க தூங்குதாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. எப்பவும் போல இது ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு எப்பவும் போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னாச்சு மாஸ்டர் வெளியவே நிக்கிறீங்க அப்படின்னு அப்புறம் வந்து கேட்கவும் ஒன்னும் இல்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இப்ப உள்ள போறான். செல்ல பேரன் இருமா வந்துட்டியா அப்படின்னு இப்ப சாலமன் ஃபாஸ்டா ஓடி வரா. டெக்கரேஷன் சாப்பாடுன்னு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சாலமன் சுத்திட்டு இருக்கவும் மாஸ்டர் சாலமன் அப்படின்னு ஆப்ரா கூப்பிடுவோம். ஓ ஆமா, அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒன்ட்ட ஒன்னு சொல்லணும் இருமா அப்படின்னு சாலமனும் ஆப்ராவும் இப்ப முன்னாடி போய் நின்று நீங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க மாஸ்டர் அப்படின்னு ஆப்ரா சொல்லவும் வெல்கம் பேக் அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்றாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸ்பெஷல் சீன் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல ஆமரி இருக்கணும்னு அவசியமே இல்லை, ஆனா அவ்வளோ 4 டேஸ் அங்கேயே தான் இருக்கா. ஆமரி அப்பா அவளை ரொம்பவே மிஸ் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த சீசன் 3 ஃபுல்லாவே இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு வழியா இந்த எபிசோடோட மெயின் ஈவெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சது. ஆனா இதோட எல்லாம் நார்மலா முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. நீங்க எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.